அண்ணாமலை பற்ற வைத்த நெருப்பு உடைகிறது இந்தி கூட்டணி, தனித்து விடப்படும் மு.க.ஸ்டாலின். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த திமுக, காங்கிரஸ் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தி கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இந்தி கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தேர்தலுக்கு முன்பே இந்தி கூட்டணி சரிபட்டு வராது என அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார். இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வடக்கே வாழ்கிறது, தெற்கே தேய்கிறது என்கிற பழைய பஞ்சாங்கத்தை பாடி நீட் தேர்வு தமிழர்களுக்கு எதிரானது போன்ற தவறான பிரச்சாரத்தை செய்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் தற்பொழுது வடமாநிலங்கள் குறித்து திமுக வாய் திறந்தாலே அது தேசிய அளவுக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி வருகிறது. மேலும் திமுக ஏதாவது வடமாநிலம் குறித்து வாய் திறக்குமா, அதை இந்திய அளவில் பேசும் பொருளாக்கி விடுவோம் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தமிழக பாஜக. மேலும் கடந்த காலங்களில் இந்திக்கு எதிராக திமுக பேசி வந்தது, இந்து மதத்திற்கு எதிராக திமுக பேசி வந்தது, குறிப்பாக வட மாநிலங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் திமுக தரப்பு பேசி வந்தது போன்ற விஷயங்கள் வடமாநில மக்களிடம் திமுகவினர் பேசிய அந்த பேச்சை மொழிபெயர்த்து பாஜக கொண்டு சேர்த்ததன் விளைவு திமுகவிடம் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், மற்ற கட்சிகள் வடமாநிலத்தில் சரிவை சந்திக்க நேரிட்டு வருகிறது. இதன் காரணமாகவேதான் திமுகவிடம் இந்தியா கூட்டணியில் இருந்தால் தேர மாட்டேன் என அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். இந்த நிலையில் தற்பொழுது திமுகவின் மீது தமிழக மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் கோபம் அதிகரித்து வரும் வகையில் திமுக ஆட்சி செய்யும் விதம் அமைந்து வருகிறது. இந்த நிலையில் இன்னும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் திமுகவின் மீது உள்ள மக்கள் கோபத்தை திசை திருப்ப திமுக கையில் எடுக்கும் ஒவ்வொரு ஆயுதமும் திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக இந்தி கூட்டணியில் இருந்து திமுகவை வெளியேற்றும் சூழல் உருவாகி வருகிறது. தேசிய கல்விக் கொள்கையை இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் திமுக மட்டும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் இந்தி பெயர் பலகையை கருப்பு பெயிண்டை வைத்து அளித்தது, இது வடமாநிலங்களில் உள்ள இந்தி பேசும் மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக வடமாநில மக்களின் திமுக மீதான கோபம் இந்தி கூட்டணி மீது திரும்பியது. அதேபோன்று தற்பொழுது தொகுதி மறுசீரமைப்பு பணி தொடங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பணி என்பது வடமாநிலங்களுக்கு சாதகமாகவும் தென் மாநிலங்களுக்கு எதிராகவும் இருக்கும் என திமுகவின் பிரச்சாரம் வடமாநில மக்களை திமுக இருக்கும் இந்தி கூட்டணிக்கு எதிராக ஒன்று சேர்க்க வைத்துள்ளது. மேலும் மறுசீரமைப்பு குறித்து திமுக அமைச்சர் பேசிய வீடியோ ஒன்றை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தென் மாநிலத்தில் கட்டுக்கோப்பாக அல்லது 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் வடமாநிலத்தில் உள்ளவர்கள் பன்னி குட்டி போட்டது போன்று போட்டு மக்கள் தொகையை பெருக்கியுள்ளார்கள் என திமுக அமைச்சர் பேசிய வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டுள்ள நிலையில் வடமாநிலத்தவர்கள் நாங்கள் என்ன பன்றியா என திமுக அங்கம் வகிக்கும் இந்தி கூட்டணிக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள். அந்த வகையில் இதுக்கு மேல் இந்தி கூட்டணியில் திமுக தொடர்ந்தால் வடமாநிலத்தில் கட்சி நடத்த முடியாது என திமுக இருக்கும் இந்தி கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியாக பிச்சிட்டு போக தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்.